Hi guys, this is Ranjit. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கேமரா செட்டிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ கேமரா செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து Canon கேமராஸ்க்கு வந்து எப்படி வந்து செட்டிங் வைக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க, ஒரு ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க, ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க. முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டிங் தான் கவரேஜ் பண்றீங்க அப்படினும்போது ஸோ நான் சொல்ற இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்க வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களோட வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கப்புள் ஷூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேண்டிட் ஃபோட்டோஸ் பண்ணுவோம், கெட்டிங் ரெடி ஷாட்ஸ் பண்ணுவோம், and then டீடைலிங் ஷாட்ஸ் நிறைய பண்ணுவோம். ஸோ வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சேர்ந்தது தான் வெட்டிங்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Canon யூஸராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி செட்டிங் வச்சு நீங்கள் வந்து எடுக்கணும், ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெட்டிங் ஆகட்டும், எனி ஃபேஷன் ஷூட்ஸ் ஆகட்டும், எதுவாக வேணா ஆகட்டும், எந்த ஷூட்ஸாக இருந்தாலும் ஆகட்டும், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒயிட் பேலன்ஸ் வைக்கணும். ஸோ ஒயிட் பேலன்ஸ் வச்சா தான் நம்ம கரெக்டான ஒரு கலரிங் கிடைக்கும். அதாவது ரொம்ப வார்மாக இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான ஒரு கெல்வின் வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ கெல்வின் வேல்யூ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ ஒயிட் பேலன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சிடணும். ஸோ ஐஎஸ்ஓ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் ஆர் எனி அதர் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே ஐஎஸ்ஓ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே மினிமல் லெவலில் வச்சு ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணணும். ஸோ மினிமல் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 100 ஐஎஸ்ஓ, ஒரு 200 ஐஎஸ்ஓ, ஒரு 400, ஸோ அதுக்கு மினிமலில் இருக்கணும். ஸோ அந்த லெவல் போகலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 1000 கூட போகலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெருசாக ஐஎஸ்ஓ வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஸோ ஐஎஸ்ஓட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்டர்னலாக பூஸ்டிங் லைட் கொடுக்கும். பட் இருந்தாலும் ஐஎஸ்ஓவில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் ஐஎஸ்ஓ வந்து நான் மினிமல் லெவலில் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன். என்ன ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணணும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபைல் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் வந்து வெட்டிங்கில் எடுப்போம். இப்போ செலக்டிவ் ஷார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து வெட்டிங்கில் எடுக்க மாட்டோம். வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 1000s போவோம், 1000க்கு மேலே கூட வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் வெட்டிங் சுச்சுவேஷனுக்கு. ஸோ அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுமே நம்ம ரால எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ரால அவ்வளோ எடுக்கக்கூடாது. ஸோ ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ரால வந்து ஃபோட்டோஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து ரா பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோ ஃபோட்டோஸ் நீங்கள் ரால எடுத்திங்கன்னா ஃபைல் சைஸும் அதிகமாகும். எல்லா ஃபோட்டோஸையும் உட்காந்து நம்ம வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறது இல்லை. நம்ம வைக்கும் போதே வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான செட்டிங் வச்சு நம்ம எடுத்துடணும். ஸோ வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ஃபோட்டோஸும் வந்து எடிட் பண்ண முடியாது, யாராலுமே எடிட் பண்ண முடியாது. ஒரு 1000 ஃபோட்டோஸ் வருதுன்னா 1000 ஃபோட்டோஸ் வந்து நம்ம உட்காந்து எடிட் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோ எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி செட்டிங் வச்சு நம்ம எடுத்துடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஜேபிஜியில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜேபிஜியில் தான் உங்கள் ஃபார்மேட் இருக்கணும். ரால இருந்துச்சுன்னா ராலேருந்து எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் ஜேபிஜியில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜேபிஜியில் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஜேபிஜின்னு இருக்கும். அதாவது வந்து மீடியம் ஜேபிஜி கிடையாது, ஹை குவாலிட்டி ஜேபிஜி இருக்கும். ஸோ ஹை குவாலிட்டி ஜேபிஜியில் வந்து நீங்கள் உங்கள் கேமரா செட்டிங்கை செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஎன் ஜேபிஜி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் குவாலிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஜேபிஜியில் ஃபுல் குவாலிட்டி உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து மீடியம் கம்ப்ரெஷன் வைக்கக்கூடாது, ஸ்மால் கம்ப்ரெஷன் வைக்கக்கூடாது. அது வந்து ஃபோட்டோ வந்து கம்ப்ரெஸ் பண்ணிடும். ஸோ அப்படி கம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எம்பி சைஸ் கம்மியாகும். அட் த சேம் டைம் ஃபோட்டோட கிளாரிட்டி அந்த குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாயிடும் உங்களுக்கு. ஸோ வெட்டிங் வந்து வெறும் ஜேபிஜியே போதுமா, அது ஒன்றே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ரா வந்து எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கப்புள் ஷாட்ஸ் எடுப்பீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை நிற்க வச்சு சில ஷார்ட்ஸ்லாம் எடுப்பீங்க. ஸோ அப்போ எடுக்கும்போது மட்டும் நீங்கள் உங்கள் ஃபைல் ஃபார்மேட்டை வந்து ராக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜேபிஜி தான் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ வந்து ராக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கப்புள் ஷார்ட்ஸ்லாம் தாராளமாக எடுக்கலாம். ஸோ கப்புள் ஷாட்டுக்கு வந்து நீங்கள் ரால் எடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் மட்டும் பர்டிகுலரி அந்த கப்புள் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் வந்து ரால் எடுத்து நீங்கள் அதை கம்ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணும்போது ஸோ உங்களோட அவுட்புட் ரொம்பவே நல்லா வரும். ஸோ மீதி வந்து நார்மலாக இருக்கிற எல்லா ஷார்ட்ஸுமே ஒரு 1000 ஷார்ட்ஸ் அதுக்கு மேலே எடுக்கிற அந்த குரூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜேபிஜியில் எடுங்க. ஸோ இப்போ வந்து பிக்சர் ஸ்டைல் பற்றி பார்க்கலாம். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன மாதிரி பிக்சர் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Canonனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் போர்ட்ரைட் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர் ப்ரொஃபைல் வந்து நம்ம பிக்சர் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வச்சு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வச்சே நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே எடுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா தான் வரும். அதோட கலரிங்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சுட்டே நீங்கள் வந்து லாட் ஆஃப் குரூப்ஸ் எடுக்கிறது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே எடுக்கலாம். பட் அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டும் பண்ணலாம். ஸோ இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக எல்லா ஷார்ட்டுமே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டில் எடுக்கலாம். இன்கேஸ் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் சேச்சுரேஷன் ஓவராக இருக்க மாதிரி, கொஞ்சம் கலரிங் ஓவராக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஸ்டாண்டர்ட் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்லைடரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராக கலர் ப்ரொடியூஸ் ஆகாமல் கொஞ்சம் கலர் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்லேயே எடுக்கலாம். ஸ்டாண்டர்ட்லேயே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ அந்த செட்டிங்கில் போட்டு நீங்கள் தாராளமாக ஷூட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மற்ற செட்டிங் பெருசாக நீங்கள் வைக்க தேவையில்லை. அதாவது நேச்சுரல்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் போர்ட்ரைட்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேணாம்.
ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அந்த பிக்சர் ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கலர் கிரேடிங் பண்ணணும், ரொம்ப கலர் அக்யூரஸியாக நான் வந்து கலர் கிரேடிங் பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. அதாவது இந்த ஸ்லைடர் எல்லாத்தையும் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் பண்ணி எடுங்க. அது வந்து நான் சொல்கிறது வந்து வெட்டிங்க்கு வந்து நான் சொல்கிறது அந்த கப்புள் ஃபோட்டோஸ்க்கு மட்டும். அதாவது நீங்கள் ரால் எடுப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இந்த ஸ்லைடர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் பெரிய விஷயம். ஸோ பிக்சர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆனால் பர்டிகுலரி நீங்கள் கப்புள் ஷாட்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது கலர் கிரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து எல்லா ஸ்லைடரும் வந்து டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள். அதர்வைஸ் மீது எல்லா டைமும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அண்ட் தென் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் Canonல வந்து அதாவது லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது 1 பாயிண்ட் ஃபோக்கஸ் இருக்குது, அண்ட் தென் ஜோன் ஃபோக்கஸ் இருக்குது, அண்ட் தென் ஆல் பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எதில் நீங்கள் வந்து வச்சு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து சிங்கிள் பர்சனை வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, ஒரே ஒரு பர்டிகுலர்லி ஒன் பர்சனை மட்டும் போர்ட்ரேட் பண்ண போகிறீங்க, எஸ்பெஷலி கேண்டிட் ஃபோட்டோ பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கேண்டிடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக தான் எடுப்பீங்க. ஸோ சிங்கிள் ஆளாக நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து அவங்களோட பர்டிகுலர்லி அந்த ஐயில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வச்சு ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஷார்ட் எடுப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜோன் ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குரூப் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஜோன் ஃபோக்கஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸ் கூட நீங்கள் அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குரூப் ஷாட்க்கு இந்த ஜோன் ஃபோக்கஸ் அண்ட் தென் நீங்கள் ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸ். குரூப் ஷாட் எடுத்தால் மட்டும் இந்த ரெண்டும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மற்ற டைமில் வந்து நீங்கள் சிங்கிள் பர்சனை ஷூட் பண்ணும்போது, அதாவது எஸ்பெஷலி கேண்டிட் ஃபோட்டோ யூஸ் பண்ணும்போதுலாம் நீங்கள் வந்து 1 பாயிண்ட் ஃபோக்கஸில் எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சிங்கிள் ஷாட் அண்ட் சர்வோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிங்கிள் ஷாட் அண்ட் சர்வோ அப்படின்னா என்னென்னா, ஒரு சிங்கிள் ஃபோக்கஸ்க்கு நம்மளால் ஒரு ஷாட் எடுக்க முடியும். இப்போ இதே சர்வோவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் ஃபோக்கஸு, அதாவது நீங்கள் ஃபோக்கஸை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து இன்கேஸ் ஃப்ரண்ட் வந்தாலும் சரி, பேக் வந்தாலும் சரி, இப்போ இன்கேஸ் சைடில் போனாலும் சரி, அந்த ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஷிஃப்ட் ஆகிற மீன்ஸ் அது வந்து அந்த ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து ஏஐ சர்வோக்கு வச்சுக்கலாம். ஸோ மற்ற டைமில் நீங்கள் வந்து சிங்கிள் ஷூட்டில் தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒயிட் பேலன்ஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒயிட் பேலன்ஸ் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கலர் கரெக்ஷன் மாதிரி தான், அதாவது வந்து சேம் ஆஸ் இட் இஸ் ஒயிட் பேலன்ஸ் மாதிரியே தான். ஸோ ஒயிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வார்ம் டோன் இருக்கும், அண்ட் தென் கூல் டோன் இருக்கும். ஒயிட் பேலன்ஸ் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மெஜந்தா டோன் இருக்கும், அண்ட் தென் க்ரீன் டோனும் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்கள் ஃபோட்டோ ரொம்ப மெஜந்தாவாக ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, உங்களோட என்விரான்மெண்ட் வந்து மெஜந்தாவாக இருக்குது, அதாவது மெஜந்தா இன்டீரியரில் இருக்குது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு கலர்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் க்ரீன் சைடு வந்து அந்த கலரை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்படி க்ரீன் சைடில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் உங்களோட என்விரான்மெண்ட் கொஞ்சம் க்ரீன் கலந்து இருக்குது அப்படின்னும் போது ஸோ க்ரீன்லேருந்து நீங்கள் வந்து பிங்க்குக்கு ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது உங்களால் வந்து அதை கரெக்ட் பண்ண முடியும், ஈஸியாக அந்த கலரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். ஸோ இதை வந்து நீங்கள் போன உடனே அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துக்கும் ஒரே கலர் செட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு என்விரான்மெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு என்விரான்மெண்ட் கொஞ்சம் வார்ம் டோனாக இருக்கும், ஒவ்வொரு என்விரான்மெண்ட் ரொம்ப ப்ளூ டோனாக இருக்கும். ஸோ இது டிபெண்ட்ஸ் தான் அந்த இன்டீரியரை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்டீரியர் மாற ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஒயிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ ஒயிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து கெல்வினில் போயிட்டு ஸோ கெல்வின் வேல்யூஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக கெல்வினில் போயிட்டு கெல்வின்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப வார்மான டோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்கள் கெல்வினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கூலான டோன் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் கெல்வினை டிக்ரீஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கேமராவை வந்து கரெக்டாக உங்கள் கார்டை வந்து நீட்டாக ஃபார்மேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஆல்ரெடி ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் எடுத்துகிட்டு உங்கள் கார்டை வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாக கார்டை வந்து ஃப்ளாஷ் அவுட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இன்கேஸ் கார்டு ஏதாச்சும் கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கார்டுக்கான ப்ரெஷர் இருக்கும். அதாவது வந்து இப்போ ஒரு 64 GB கார்டு இருக்குன்னா ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு 30 GB ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது கார்டு சடன் கரப்ட் ஆகிறதுக்கும் கிராஷ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கார்டை எப்போவுமே ஃப்ளாஷ் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வந்து லோட் பண்ணும்போது ஒரு 15 GB ஒரு 12 GB இருக்கும் போது ஸோ அதோட ரீட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்க ஃபைல்ஸை வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நீங்கள் அங்கே எடுக்கிற வெட்டிங்கில் அது புதுசாக வந்து ஸோ அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் அப்பச்சர் வேல்யூ வந்து நீங்கள் குரூப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்பச்சரோட
விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட பேக்ரவுண்ட் எலமெண்ட் வந்து ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அப்பச்சரை கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் எலமெண்ட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளர் ஆகிடும். பிளர் ஆகிடுச்சுன்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் தெரியாது. ஸோ அது வந்து எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த போர்ட்ரைட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனை நீங்கள் எடுக்கும்போது அப்பச்சர் கம்மி பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் இதே வந்து நீங்கள் குரூப்ஸ் எடுக்கும்போதோ இல்லை வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து சூப்பரான ஒரு டெக்கரேஷன் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பச்சர் எப்போவுமே கம்மி பண்ணி எடுக்கக்கூடாது. அப்பச்சர் வந்து ஃபுல்லாக வச்சுடுங்க. அதை ஃபுல்லுன்னு நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு மினிமம் அப்பச்சர் வந்து ஒரு 8க்கு மேலே எடுங்க. F8க்கு மேலே எடுங்க. ஸோ F8க்கு மேலே நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் எலமெண்ட்லாம் நல்ல டீட்டெயிலாக நல்லா ஷார்ப்பாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி ஷார்ப்பாக தெரியறனால நமக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்கம் நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி குரூப் எடுக்கும்போது அதே தான். ஸோ இப்போ குரூப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்பச்சர் கட் டவுன் பண்ணி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அப்பச்சர் வச்சு எடுக்கும்போதோ இல்லை நீங்கள் ஒரு 2.8 அப்பச்சர் வச்சு எடுக்கும்போதோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பச்சரை ரொம்ப கம்மி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதாவது யாராவது ஒரு பர்சன் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அவர் மட்டும் ஃபோக்கஸில் இருப்பார். மற்றபடி மீதி அந்த லைனில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளர் அவுட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த கொஞ்சம் பிளர் அவுட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே ஷார்ப்பாக இருக்கணும். அதே சேம் டைம் எல்லாரோட ஃபேஸும் நல்லா கிளியராக தெரியணும் அந்த குரூப்பில் நிற்கிறவங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா குரூப்பில் வந்து குரூப்ஸ் எடுக்கும்போது உங்களோட அப்பச்சரோட வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்பச்சர் வேல்யூ வந்து எடுக்கணும். ஸோ அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்பச்சர் ஷூட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லா வரும். அதாவது குரூப்ஸ் எடுக்கும்போது மட்டும். மற்ற டைமில் நீங்கள் வந்து அப்பச்சர் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்லி ஃபார் த குரூப்ஸ் டைமில் நீங்கள் கம்பல்சரி உங்களோட அப்பச்சர் வந்து ஒரு F8 இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ F8 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷட்டர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஷட்டர் வந்து 1/100 மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு விட கீழே இறங்காதீங்க. அதுக்கு விட கொஞ்சம் மேலே பண்ணணும் அவசியம் கிடையாது. ஷட்டர் வந்து 1/100 வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே ISO வந்து ஒரு 600 ஒரு 800 அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதை விட மேலே வேணாம். ஸோ இதை சிங்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ளாஷ் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் 2 அம்பர்லாம் வைப்பீங்க. ஸோ அந்த 2 அம்பர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைட் சோர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு F8ல் வந்து ஒரு அப்பச்சர் அதிகமாக வச்சு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஷூட் பண்ணலாம். ஷட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1/200 1/25 1/100 ஓகேவா 1/100க்கு மேலே நீங்கள் ஷட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப 1/500லாம் தேவையே கிடையாது. ஏன்னா வெட்டிங்கில் வந்து நீங்கள் யாரும் ஓட போகிறது கிடையாது. வெட்டிங்கில் வந்து யாரும் வந்துட்டு வெட்டிங்கில் எதுவுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவ்வளோ ஷட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடு வந்து நீங்கள் கம்மியாகவே மெயின்டைன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் 1/100 கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா கை ஷேக் இருக்கும். ஸோ கை ஷேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம 1/100 இருந்தால் போதும். மேபி கேண்டிடேட் எடுக்கும்போது சில குழந்தைங்களை எடுக்கும்போது மட்டும் நீங்கள் ஷட்டர் வந்து ஒரு 1/250 ஒரு 400 ஷட்டரில் நீங்கள் வந்து அதை எடுக்கலாம். அதை விட மேலே வந்து அந்த டைம் தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/200 வந்து போதும் வெட்டிங்க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கான செட்டிங்ஸு. ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வச்சு அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அதை வெட்டிங் முடிச்சுட்டு அவுட்டில் வரும்போது. ஸோ இந்த செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு செட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஸோ உங்களோட ப்ரிஃபருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். பட் என் சைடில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட காம்போசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைட்டிங்கோட எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் உங்களோட ஆங்கிள்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட ஃபோட்டோ அவுட்கம் நல்லா வரும். வெறும் செட்டிங் மட்டும் வச்சுட்டும் கரெக்டாக இருக்குது பட் ஆனால் நம்ம கரெக்டான ஆங்கிள் வைக்கல, கரெக்டான காம்போசிஷன் பண்ணல அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ கலரிங் இதுதான் வந்து செட்டிங்கு. மற்றபடி ஃபோட்டோ அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள்ஸ்லேயும் அந்த காம்போசிஷன்ஸ்லேயும் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணும்போது நம்மளால் நல்ல அவுட்கம் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு கேமராக்கான செட்டிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ. அண்ட் தென் யாராவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.